السلام عليكم. الله أكبر الله أكبر الله أكبر أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله
الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين आज के खुतबे के लिए भी मैं पेशगोई நான் இன்றைய கொத்பாவிற்கும் கூட ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய முன்னறிவிப்பு தொடர்பாக ஏதாவது தலைப்பில் சிலவற்றை கூற வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். பிறகு பொதுவாக நாம் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய முன்னறிவிப்பை பற்றியே கூறுகின்றோம். சுருக்கமாக அதை பற்றி சிறிது விளக்கி கூறுகின்றோம். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த பணிகளை பற்றியும் கூறுகின்றோம் என்று நினைத்தேன். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தன் தரப்பிலிருந்தும் வழங்கியிருந்த ஞானம், கூர்மையான அறிவு, தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றின் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. கிலாபத்திற்கு முன்னுள்ள காலகட்டத்தில் கூட அவர்கள் நிகழ்த்திய சொற்பொழிவுகளும் அன்னாரது எழுத்துக்களும் அறிவாலும் இறை ஞானத்தாலும் நிரம்பியுள்ள அவர்களது நூல்களும் சொற்பொழிவுகளும் கட்டுரைகளும் அன்வாருல் உலூம் என்ற பெயரில் பல்வேறு பாகங்களாக வெளியிடப்பட்டுள்ளன. இதுவரை இதன் 23 பாகங்கள் வெளிவந்துள்ளன. ஒவ்வொரு பாகமும் 600க்கும் அதிகமான பக்கங்களை கொண்டவையாக உள்ளன. மேலும் இப்பாகங்கள் வெளியிடப்படும். இப்போது இந்த பணி நிறைவடையவில்லை. இவ்வாறே அவரது ஜும்மா குத்பாக்களும் அதிகமாக இருக்கின்றது. இந்த குத்பாக்கள் 24 பாகங்களாக வெளியிடப்பட்டுள்ளது. இதன் ஒவ்வொரு பாகமும் கூட முன்னர் கூறியது போன்றே 600க்கும் அதிகமான பக்கங்களை கொண்டதாகும். இப்போது 1943ஆம் ஆண்டு வரையிலுள்ள அன்னாரது குத்பாக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் நான் கூறியது போன்று இதன் பாகங்கள் மேலும் வெளியிடப்படும் இன்ஷா அல்லாஹு தஆலா. அவர்களது பணிகளை பற்றிய விஷயங்களையும் குத்பாக்களையும் சொற்பொழிவுகளையும் கட்டுரைகளையும் ஒன்று திரட்டுவதற்காகவும் அவற்றை பரப்புவதற்காகவும் ஃபஸ்லே உமர் ஃபவுண்டேஷன் நிறுவப்பட்டது. அது அவர்களது சொற்பொழிவுகள் கட்டுரைகள் போன்றவற்றை பல்வேறு மொழிகளில் மொழியாக்கம் செய்து வருகிறது. ஆங்கிலத்தில் அன்னாரது சில நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டு அவை ஒருவேளை விரைவில் நமக்கு கிடைத்தும் விடலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. சில நூல்கள் கிடைக்கவும் செய்கிறது. பிறகு மற்ற மொழிகளிலும் அவை மொழியாக்கம் செய்யப்படும். சில நூல்கள் அரபியில் மொழியாக்கம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன. உருதுவிற்கு அடுத்தபடியாக பெரும்பாலான மொழியாக்கங்கள் அரபியில் தான் செய்யப்பட்டுள்ளன என்று நான் கருதுகின்றேன். பல்வேறு நாடுகளை சார்ந்த ஜாமியாவில் படிக்கின்ற நமது மாணவர்கள் கூட இவற்றை மொழியாக்கம் செய்து வருகின்றார்கள். ஷாஹிது படிப்பில் தேர்ச்சி பெறுவதற்காக அவர்கள் எழுதும் கட்டுரைக்காக இப்போது இந்த நூல்கள் அவர்கள் மூலம் மொழியாக்கம் செய்யப்பட்டு கட்டுரையாக வெளியிடப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் தமது வாழ்நாளிலும் தமது 52 வருட கிலாபத் காலகட்டத்திலும் இவை அனைத்துமே அவர்கள் ஜமாத்திற்கு வழங்கியுள்ள கருவூலங்களாக திகழ்கின்றன. ஆனால் இவை எண்ணிக்கையில் சில ஆயிரங்களாகத்தான் வெளியிடப்பட்டுள்ளன. ஜமாத் சகோதரர்களில் யார் இந்த நூல்களை வாங்குகின்றார்களோ அவர்களும் கூட ஒருவேளைதான் இவற்றை விரிவாக படித்திருப்பார்கள். பிறகு புதிதாக பையத் செய்த லட்சக்கணக்கான மக்களும் புதிய தலைமுறையில் உள்ள பலரும் உருது மொழி தெரியாத காரணத்தால் அவற்றை படிக்கவும் முடியவில்லை. அவர்களது மொழியில் அவை அவர்களுக்கு கிடைக்கவும் இல்லை. அவர்களது மொழியில் கிடைக்கும் நூல்களும் கூட நான் ஏற்கனவே கூறியது போன்று மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கின்றது. இதனால் புதிதாக பையத் செய்தவர்களுக்கும் புதிய தலைமுறையில் உள்ளவர்களுக்கும் அவர்களது சொற்பொழிவு மற்றும் எழுத்துக்களின் நடையை பற்றி எதுவும் தெரியாது. மேலும் அவர்களது அறிவு, இறைஞானம் ஆகியவற்றை பற்றியும் சிறிதளவு கூட அவர்களால் கணித்து கூட பார்க்க முடியவில்லை. இன்னும் சொல்வதென்றால் எனது வயதை ஒத்த பிறப்பில் அகமதிகளாக இருப்பவர்கள் அல்லது என்னை விட ஓரிரு வருடங்கள் வயதில் பெரியவர்களாக இருப்பவர்களுக்கும் கூட அன்னாரது குத்பாக்கள் மற்றும் சொற்பொழிவுகளின் நடை பற்றி புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. நாம் இந்த தொகுப்புகளை, இந்த கருவூலங்களை படித்தால்தான் நாம் அவர்களது விரிவான அறிவையும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்தும் வெளிப்புறமான மற்றும் அந்தரங்கமான அறிவுகளால் அவர்கள் நிரப்பப்பட்டிருப்பார்கள் என்ற முன்னறிவிப்பு நிறைவேறி இருப்பதையும் புரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது அறிவையும் நாம் அதிகரித்துக் கொள்ள முடியும். அந்த காலத்தில்
வீடியோ மற்றும் ஆடியோவிற்கான வசதிகள் இருக்கவில்லை. அவரது ஒன்றிரண்டு சொற்பொழிவுகள் அவரது கிலாஃபத்தின் இறுதி காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பதிவு செய்யப்பட்டவை கூட காலம் செல்ல செல்ல ரெக்கார்ட் செய்யப்பட்ட அந்த குரல் போதுமான அளவு தெளிவாக இல்லை. அவர்களது பாணியையும் பேச்சு நடையையும் பிரதிபலிக்கும் வகையில் உள்ள அந்த பொலிவும் மகிமையும் ரெக்கார்டிங்கில் இல்லை. அவர்களது குத்பாக்கள், எழுத்துக்கள், சொற்பொழிவுகள் ஆகியவை போதுமான அளவு ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளன. போதுமான அளவு என்று நான் கூறுவதற்கான காரணம், அந்த காலத்தில் எழுதியவர்கள் இவற்றை எழுதி வந்தனர். அவ்வாறு அவர் எழுதுகின்ற போது குத்பாக்களையும் அவர்களது எழுத்துக்களையும் முழுமையாக அவர்கள் எழுதவில்லை, அல்லது சில சொற்றொடர்களை அவர்கள் விட்டுவிட்டனர். இதை நம்மால் உணர முடிகிறது. சில விஷயங்களை அவர்கள் எழுதாமல் விட்டுவிட்டனர். எவ்வாறு இருப்பினும் இன்று நான் இந்த முன்னறிவிப்பு தொடர்பாக கூறுவதற்கு பகரமாக அவர்களது ஒரு குத்பாவை காலத்தை கருத்தில் கொண்டவாறு அவர்களது சொற்களிலேயே எந்த அளவு அதிகமாக கூற முடியுமோ அந்த அளவு கூற வேண்டும் என்று எண்ணினேன். நான் தேர்ந்தெடுத்த குத்பாவும் துஆவிற்கான வழிமுறை, இறைவனே எல்லா வல்லமைகளின் எஜமானாக இருக்கின்றான், அவன் எதை விரும்புகின்றானோ அதுதான் நடக்கும் என்பதில் உள்ள நிச்சய உறுதி ஆகியவற்றை பற்றியதாகும். இந்த விஷயத்தை நான் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், இன்றும் கூட நாம் வழக்கத்திற்கு மாற்றமாக சிறந்த நல்விளைவுகளை பார்க்க விரும்பினால் இந்த கருத்து தொடர்பான சரியான அறிவும் நமக்கு தேவைப்படுகிறது. அதை நாம் செயல்படுத்த வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கின்றது. நான் குறிப்பிட இருக்கின்ற இந்த குத்பா 1942ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி நிகழ்த்தப்பட்டதாகும். இதை ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு ஆரம்பம் செய்கின்றார்கள். சகோதரர்களுக்கு தொடர்ச்சியாக நான் துஆவின் பக்கம் கவனம் ஊட்டியுள்ளேன். இப்போது நண்பர்கள் தரப்பிலிருந்தும் வருகின்ற சீட்டுகள் மற்றும் கடிதங்கள் இருந்தும் ஜமாத்தில் உள்ள ஒரு சாராருக்கு தற்போதுள்ள குழப்பமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு துஆ செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டுள்ளது தெரிய வருகிறது. ஆனால் ஒரு சாரார் செய்யும் துஆ மட்டும் போதுமானதல்ல. இங்கு நான் இதையும் கூறிவிடுகின்றேன், இன்றைய நாட்களிலும் இதே நிலைமைதான் இருந்து வருகிறது. நான் மீண்டும் மீண்டும் கூறிய பிறகும் கூட துஆவின் பக்கம் கவனம் செலுத்துவது, தங்களது நிலைமைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவது ஆகியவற்றின் பக்கம் எந்த அளவு கவனம் ஏற்பட வேண்டுமோ அந்த அளவு ஏற்படவில்லை. அவர்கள் கூறுகின்றார்கள், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் தங்களது எண்ணங்களை துஆக்களினால் மாற்ற வேண்டியது அவசியமானதாகும். அவர்களது எண்ணங்கள் எப்படி மாற்றப்பட வேண்டும் என்றால், எல்லாவற்றை விட முதலாவதாக துஆவின் மீது நிச்சய உறுதியும் ஈமானும் உருவாக வேண்டும். எந்த நபர் நிச்சய உறுதி இல்லாமல் துஆ கேட்கின்றாரோ அவரது துஆ இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படிப்பட்ட நபரது துஆ எப்போதாவது ஏற்றுக்கொள்ளப்படலாம். அந்த நபரது உள்ளத்தில் உறுதியை ஏற்படுத்துவதற்காக, ஒரு முன்மாதிரிக்காக அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படலாம். அவருடைய உள்ளத்தில் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனால் இறை சட்டத்திற்கேற்ப எவரது உள்ளத்தில் இறைவன் எனது துஆக்களை ஏற்றுக்கொள்வான் என்ற உறுதி இருக்குமோ அவரது துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இறைவன் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், அம்மை யுஜீபுல் முஸ்தர் இதா தஆஹு, துன்பத்திற்காளானவர் அவரிடம் பிரார்த்தனை செய்யும் போது அவருடைய வேண்டுதலுக்கு பதிலளிப்பவன் எவன்? பிறகு அல்லாஹ் தான் அதை கேட்கின்றான் என்றும் கூறுகின்றான். முஸ்தர் என்பதற்கு அரபியில் ஒருவரை நாலாபுரமும் இங்குமங்கும் அலைகழித்த பிறகு ஏதாவது ஒரு பக்கம் கொண்டு செல்லுதல் என்பது பொருளாகும். அவர்கள் நான்கு புறத்திலும் வழிகள் அடைக்கப்பட்டிருப்பதை பார்த்துவிட்டு ஏதாவது ஒரு பக்கம் செல்கின்றார், அவரே முஸ்தர் என்று அழைக்கப்படுபவராவார். அவர் எல்லா பக்கமும் நெருப்பை பார்க்கிறார். தனது வலப்பக்கத்தில் பார்க்கும்போது அவருக்கு நெருப்பு தெரிகிறது, தனது இடப்பக்கத்தில் பார்க்கும்போது அவருக்கு நெருப்பு தெரிகிறது, தனக்கு பின்னால் பார்க்கும் போதும் அவருக்கு நெருப்பு தெரிகிறது, தனக்கு கீழே பார்க்கும் போதும் அவருக்கு நெருப்பு தெரிகிறது, தனக்கு மேலே பார்க்கும் போதும் அவருக்கு நெருப்பு தெரிகிறது. அவருக்கு முன்னால் இறைவன் இருக்கின்ற ஒரே ஒரு பக்கம் மட்டுமே அவருக்கு எஞ்சி இருப்பது தெரிய வருகிறது. அதன் மீது அவரது பார்வை விழுகின்றது. மற்ற எல்லா பக்கங்களிலும் அவருக்கு நெருப்பு மட்டுமே தெரிகின்றது. ஆனால் ஒரு பக்கத்தில் மட்டும் அவருக்கு அமைதி தென்படுகிறது. இதிலிருந்து முஸ்தர் என்று கூறப்பட்டதிலிருந்து துன்பத்திற்கு ஆளானவருக்கு இறைவன் மீது உறுதி இருக்க வேண்டும் என்பது அவசியமானதாகும் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். முஸ்தர் என்பதற்கு அவரது உள்ளத்தில் பதற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பது மட்டும் பொருள் அல்ல. பதற்றம் ஏற்படும் போது சில நேரங்களில் ஒருவர் எங்கு அவர் செல்கின்றாரோ அங்கு அவருக்கு நிம்மதி கிடைக்குமா என்ற உறுதி இல்லாத நிலையிலேயே சற்றும் தயக்கமில்லாமல் ஒரு திசையை நோக்கியே அவர் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். சில மக்கள் பதற்றத்தின் போது அவர்களுக்கே ஆபத்தாக இருக்கின்ற திசையை நோக்கி சென்று விடுகின்றனர். பிறகு அதிலிருந்தும் அவர்களால் தப்ப முடியவில்லை. எனவே உள்ளத்தில் அமைதியின்மை உருவாகுவது மட்டும் ஒருவர் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கின்றார் என்பதற்குரிய ஆதாரமாகாது. நான்கு பக்கமும் அடைக்கலம் புகுவதற்கான எந்த இடமும் மனிதனுக்கு தென்படாமல் இருப்பதும், ஒரு பக்கம் மட்டும் அடைக்கலத்துக்கான வழி தென்படுகின்ற அந்த நிலைமைதான்
மனிதன் துன்பத்திற்கு ஆளாகி உள்ளதை நிரூபிக்கின்றது. அதாவது 4 பக்கமும் நெருப்பு தெரிவது மட்டும் ஒருவர் துன்பத்திற்கு ஆளாகி உள்ளார் என்பதற்குரிய அடையாளம் அல்ல, மாறாக ஒரு பக்கம் மட்டும் அவருக்கு நிம்மதி தென்படுவதும் இதற்கான ஒரு அடையாளமாகும். அதன் மூலம் அந்த இடத்தில் நெருப்பு இல்லை என்று மனிதனால் கூற முடியும். அப்படிப்பட்டவரது அந்த துவாதான் இறைவன் முன்னிலையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதை செய்யும் போது இறைவனை தவிர எனக்கு அடைக்கலத்திற்கான வேறு எந்த இடமும் இல்லை என்ற உறுதி அவருக்கு இருக்கும். துன்பத்திற்கு ஆளானவரின் இத்தகைய நிலை பற்றித்தான் ஹஜ்ரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், இறைவா உனது தண்டனையிலிருந்தும் உன் தரப்பிலிருந்து வரும் சோதனைகளிலிருந்தும் நான் தப்பித்து அடைக்கலம் போவதற்குரிய எந்த இடமும் இல்லை. எல்லா தரப்பிலும் அவநம்பிக்கை அடைந்து கண்களை மூடியவாறு உன் பக்கம் வருவதை தவிர வேறு வழி எனக்கு இல்லை. ஆக லா மல்ஜா வலா மன்ஜா என்ற நிலைமைதான் துன்பத்திற்கு ஆளானவரது நிலைமையாகும். இறைவன் திருக்குரானில் அம்மை யுஜீபுல் முஸ்தர இதா தாஹு, துன்பத்திற்கு ஆளாகி இருப்பவரது வேண்டுதலை யார் கேட்கின்றார் என்பதை கூறுங்கள் என்று கேட்கும் போது, துன்பத்திற்கு ஆளானவர் என்பவர் யார்? இறைவனை தவிர வேறு எவரையும் தனது அடைக்கலத்தை வழங்குபவனாகவும், இறைவனை தவிர வேறு எவரையும் தனக்கு அடைக்கலத்தை வழங்குபவனாகவும் ரட்சிப்பை வழங்குபவனாகவும் கருதாமல், இறைவனை தவிர வேறு எவரையும் தனக்கு அடைக்கலத்தையும் ரட்சிப்பையும் வழங்குபவனாக ஆக்கிக் கொள்ளாமலும் இருப்பவரே அவர். அந்த நபர் செய்யும் துவா பற்றியே இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. அம்மை யுஜீபுல் முஸ்தர இதா தாஹு என்ற வசனத்தில் உண்மையிலேயே இத்தகு நிம்மதியற்ற நிலைமையின் பக்கம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முஸ்தர் என்ற சொல்லிற்கு அறிவுபூர்வமான விளக்கத்தை கூறி இந்த வசனத்தில் உள்ள கருத்துக்களை விளக்கிய பிறகு அவர்கள் தமது சொற்பொழிவில் மேற்கொள்ளும் வழிமுறைக்கேற்ப முஸ்தர் என்று கூறப்பட்டவரது பல்வேறு தேவைகள் மற்றும் நிலைமைகளை எடுத்துக் கூறி அதற்கான உதாரணங்களையும் சம்பவங்களையும் எடுத்துக் கூறியுள்ளார்கள். அவர்களது ஒவ்வொரு சொற்பொழிவும் சம்பவங்கள் மற்றும் உதாரணங்கள் ஆகியவற்றால் நிரம்பி இருந்தது. அவர்கள் கூறுகின்றார்கள், உலகில் நிம்மதியின்மை என்பது பல வகையில் ஏற்படுகிறது. எனவேதான் இங்கு அல் முஸ்தர் என்ற சொல் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு எல்லா விதமான நிம்மதியின்மை என்பது பொருளாகும். உலகில் சில அடியார்கள் நிம்மதியற்ற நிலையில் இருக்கின்றனர். நிம்மதியற்ற அனைவருக்கும் அல்லாஹ்தான் சிகிச்சையாக விளங்குகின்றான் என்றாலும் அவன் வழங்கியுள்ள அருட்கொடைகளில் இருந்து பலன் பெற்றவாறு அவனுடைய ஒரு அடியாருக்கு நிம்மதியற்றவரின் நிலைமையை மாற்றுவதற்குரிய ஆற்றலை உடையவராக அவரை அல்லாஹ் ஆக்குகின்றான். உதாரணமாக, ஒரு ஏழை மனிதரின் ஆடை கிழிந்து விடுகிறது. புதிய ஆடையை நான் எங்கிருந்து தைத்துக் கொள்வேன் என்பது அவருக்கு தெரியாது. சில நேரங்களில் ஹிந்துவாகவோ சீக்கியராகவோ பாரசீகத்தை சார்ந்தவராகவோ நாத்திகராகவோ அல்லது வேறு எவராகவோ இருக்கின்ற ஒரு செல்வந்தர் அவருக்கு புதிய ஆடையை தைத்து தருகின்றார். இந்த குத்பா மிக நீளமானதாக இருப்பதால் இங்கு நான் சில விஷயங்களை சுருக்கமாக கூறுகின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் உறுதியாக நம்புவதற்கேற்ப இறைவன் தான் இந்த ஏழை மனிதருக்கு புதிய ஆடையை தைத்து தர வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த செல்வந்தரிடம் ஏற்படுத்தி இருக்கின்றான். ஆனால் முழுமையான ஈமான் இல்லாதவர் எனது நிம்மதியற்ற இந்த நிலைமையில் இந்த மனிதர் தான் எனக்கு உதவினார் என்று கருதுகின்றார். எந்த செல்வந்தர் இவருக்கு புதிய ஆடைகளை தைத்து கொடுத்தாரோ அவர் இந்த நபர் சாப்பிடுவதும் குடிப்பதும் தனக்கு ஹராமாக ஆகிவிடும் அளவில் உள்ள ஒரு நோயால் பாதிக்கப்படும் போது, மேலும் குடிக்கும் தண்ணீர் கூட ஜீரணமாகாமல் இருக்கின்ற நிலையில், அவரது முழு ஆரோக்கியமும் கெட்டுவிடும் நிலையில், அவரால் நடக்கக்கூட முடியாமல் ஆகும் போது, அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த செல்வந்தர் அவருக்கு உதவி செய்ய முடியாது. அப்போது சிறந்த மருத்துவர் ஒருவரால் தான், அதுவும் திறமை உள்ள கருணை உள்ளம் கொண்ட ஒரு டாக்டரால் தான் அவருக்கு உதவி செய்ய முடியும். அப்படிப்பட்டவர் அவரை பார்த்ததும், உமக்கு சிகிச்சைக்காக செலவு செய்வதற்கான தௌஃபீக் இல்லை என்றால் நான் உனக்கு இலவசமாக மருந்து வழங்குவதற்கு தயாராக உள்ளேன் என்று கூறுகின்றார்கள். இத்தகு நிம்மதியிழந்த நிலைமையில் செல்வந்தர் அவருக்கு உதவி செய்யவில்லை, மாறாக மருத்துவர் தான் அவருக்கு உதவி செய்துள்ளார். பிறகு சில நேரங்களில் இவ்வாறும் நடக்கின்றது. ஒருவர் மீது வழக்கு தொடரப்படுகிறது. அவர் பாவம் செய்யாதவராக இருப்பார். அவரது எதிரியோ வலிமை மிக்கவராக இருப்பார். அந்த எதிரி ஏதோ ஒரு காரணத்தால் இவர் மீது வெறுப்படைந்து இவரை தனது பிடியில் கொண்டு வந்து அவரை நீதிமன்றம் வரை செல்ல வைக்கின்றார். அவர் தனக்கென்று ஒரு வழக்கறிஞரை வைத்துக் கொள்ளக்கூடிய தௌஃபீக் இல்லாதவராக இருக்கின்றார். தானே வாதாடுவதற்குரிய தகுதியும் அவருக்கு இல்லை. என்ன செய்வது என்று அவர் திகைத்து நிற்கின்றார். இறுதியில் ஒரு வழக்கறிஞர் அவருக்கு கிடைக்கின்றார். அவர், நான் உன்னிடம் ஃபீஸ் வாங்காமலேயே உனது இந்த வழக்கை நடத்த தயாராக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். இப்போது இந்த சந்தர்ப்பத்தில் வேறு யாரும் அவருக்கு உதவி செய்ய முடியவில்லை, வழக்கறிஞரால் மட்டுமே அவருக்கு உதவி செய்ய முடிந்தது. இவ்வாறே ஒரு விவசாயி பற்றிய உதாரணத்தையும் எடுத்து கூறியவாறு
மேலும் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு நிம்மதியற்ற நிலைமைகளின் போது ये हुए इनाम के பலதரப்பட்ட மக்கள் कोई बंदा भी அவனுக்கு உதவுகின்றனர். ஆனால் அல்லாஹு தாலா அம்மை யுஜீபுல் முஸ்தர்ர இதா தாஹு என்று கூறுகின்றான். நிம்மதியற்ற நிலையில் இருக்கின்ற எவருக்கும் उसे नजर नहीं आता कि அவர் எப்படிப்பட்ட நிம்மதியற்ற நிலையில் एक अमीर இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை கூறப்படவே இல்லை. होता है பசியுடன் இருந்தாலும் சரி, நிர்வாணமாக இருந்தாலும் சரி, தாகித்திருந்தாலும் சரி, நோயிட்டு இருந்தாலும் சரி, சுமைகளை சுமந்து செல்பவராக இருந்தாலும் சரி, சுருக்கமாக எத்தகைய நிம்மதியற்ற நிலைமையில் அவர் இருந்தாலும் அவரது அனைத்து தேவைகளையும் அல்லாஹுவால் மட்டுமே நிறைவு செய்ய முடியும். சில பகுதிகளை நான் விட்டுவிடுகின்றேன். பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், எல்லா வகையிலும் நிம்மதி இழந்தவர்களது தேவையை நிறைவு செய்பவன் அல்லாஹுவே ஆவான். மனிதனுக்கு ஆயிரக்கணக்கான நிம்மதியற்ற நிலைமைகள் ஏற்படுகின்றன. இப்படிப்பட்ட நிலைமைகளின் போது ஒரு அரசனால் கூட யாருக்கும் உதவி செய்ய முடியாது. கற்பனையாக வைத்துக் கொள்வோம், ஒரு நபர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டுள்ளார். அரசரின் கருவூலங்களோ அவரது ராணுவமோ அவருக்கு உதவி செய்ய முடியாது. அரசரின் நெருக்கமும் அவருக்கு பயனளிக்காது. அவருக்கு அல்லாஹ் தான் உதவி செய்ய முடியும். எல்லா விதமான நோய்களையும் அகற்றுவதற்கான ஆற்றல் அவரிடம் இருக்கின்றது. அல்லது காட்டில் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் மீது ஒரு சிங்கமோ அல்லது ஓனாயோ திடீரென்று பாய்ந்து அவரை தாக்கினால் அவர் எத்தகு வலிமை மிக்க அரசராக இருந்தாலும் அல்லது இளவரசராக இருந்தாலும் அந்த மனிதருக்கு அவர்களால் என்ன உதவி செய்ய முடியும்? கூறுகின்றார்கள், காட்டில் அவர் தனிமையில் சென்று கொண்டிருக்கும் போது சிங்கமோ சிறுத்தையோ அல்லது ஓனாயோ அவர் முன்னால் வந்துவிட்டால் அப்படிப்பட்ட நிலைமையில் அல்லாஹுவால் மட்டுமே அவனுக்கு உதவி செய்ய முடியும். எந்த மனிதனும் அவனுக்கு உதவி செய்ய முடியாது. ஆக எல்லா வகையான நிம்மதியற்ற நிலைமைகளின் போதும் அல்லாஹுதான் எனக்கு உதவி செய்கின்றான் என்ற உறுதி ஒரு மனிதனுக்கு ஏற்படாத வரையில் அவன் தன்னை முஸ்தர், அதாவது நிம்மதியற்றவர் என்று கூற முடியாது. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றாக இருந்து இந்தியாவின் மீது ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்து வந்த காலகட்டத்தின் உதாரணத்தை எடுத்துக் கூறியவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்தியாவில் கோழைத்தனத்தை உடைய பல சமுதாயங்களும் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தில் இருந்து வந்தன. ஆனால் ஆங்கிலேயர்களால் அவர்களை வீரர்களாக ஆக்க முடியவில்லை, அவர்களை ராணுவத்தில் சேர்க்க முடியாது என்று மட்டும் அவர்கள் கூறினார்கள். அவர்களது முன்னேற்றத்திற்குரிய காரணியாக அவர்கள் ஆகுவதற்கு பகரமாக அவர்கள் முன்பு வீழ்ந்து கிடந்த அதே கோழைத்தனத்தின் குழியிலேயே வீழ்ந்து கிடக்கும் நிலையிலேயே அவர்களை வைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலாவை பாருங்கள், அவனோடு தொடர்பு வைப்பதனால் கோழைத்தனத்தை உடைய பரும் வீரர்களாக ஆகிவிடுகின்றனர். சீர்குலைந்து போன பெரும் பெரும் சமுதாயங்கள் சீரான நிலையை அடைந்து விடுகின்றன. கூறுகின்றார்கள், இறைவன் எந்த சமுதாயங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்குகின்றானோ அவர்களது நிலைமையை முற்றிலும் அவன் மாற்றி விடுகின்றான். முற்றிலும் அவர்களது உள்ளம் மாறிவிடுகின்றது. அவர்களது பலகீனமும் கோழைத்தனமும் அகன்று விடுகின்றது. அவரிடம் எத்தகைய சக்தியும் ஆற்றலும் வந்து விடுகின்றது என்றால் அதை கண்டு உலகம் வியப்பில் ஆழ்ந்து விடுகின்றது. பிறகு முஸ்லீம்களின் உதாரணத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். முஸ்லீம்களை பாருங்கள், அரபு நாடு எத்தகைய நாடாக இருந்தது என்றால் அதன் குடிமக்கள் ஏதாவது ஒரு அரசனின் ஆதிக்கத்தின் கீழ் இருப்பதையோ முறையாக ஒரு அமைப்பின் கீழ் வருவதையோ ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். கோத்திரங்களின் தலைவர்கள் பொதுமக்களிடம் ஆலோசனை கேட்டு அதற்கேற்ப செயல்பட்டு வந்தனர். ஒவ்வொரு கோத்திரமும் தனது இடத்தில் சுதந்திரமானதாக கருதப்பட்டது. இன்றைய நாட்களில் சின்னஞ்சிறு பிரதேசத்திற்கு இருக்கின்ற தகுதி கூட அவற்றிற்கு இருந்ததில்லை. ஒரு கோத்திரம் 1000 பேர்களை கொண்டதாகவும் இன்னொரு கோத்திரம் 2000 பேர்களை கொண்டதாகவும் இன்னொரு கோத்திரம் 3000 பேர்களை கொண்டதாகவும் இருந்தது. மக்காவில் இருந்த குடிமக்களின் எண்ணிக்கை கூட 10 அல்லது 15 ஆயிரமாகத்தான் இருந்தது. அவர்களும் கூட பல கோத்திரங்களாக பிரிந்திருந்தனர். பிறகு அவரிடம் எந்த அமைப்பும் இருக்கவில்லை, அவரிடம் எந்த கருவூலமும் இருக்கவில்லை, எந்த சிப்பாயும் இருக்கவில்லை. சிப்பாய்களையும் ராணுவ வீரர்களையும் முறையாக வைத்திருக்கின்ற எந்த துறையும் அவரிடம் இருக்கவில்லை. சுருக்கமாக முற்றிலும் எந்த வழியும் திசையும் இல்லாத ஒரு சமுதாயமாக அது இருந்தது. எந்த சரியான வழிமுறையும் அமைப்பும் அவரிடம் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில்தான் ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அவர்களிடம் அனுப்பி வைத்தார். மிகவும் குறைவான எண்ணிக்கையில் இருந்த மக்களே அவர்கள் மீது ஈமான் கொண்டார்கள். ஆராய்ச்சியாளர்களின் ஆய்வுக்கேற்ப மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் முழு மக்காவில் இருந்தும் அவர்கள் மீது ஈமான் கொண்டவர்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 100 பேர்களாக இருந்தது. இந்த சிலரை ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டார். முதலாவதாக மக்காவில் உள்ள மக்கள் உலக அளவில் மிகவும் அற்பமானவர்களாக இருந்தனர். இவர்களிடம் எந்த சக்தியும் ஆற்றலும் இருக்கவில்லை. அவர்கள் போர் செய்யும் திறமை உடையவர்களாகவும் தங்களது கோத்திரத்தின் பெருமையை பாதுகாப்பவர்களாகவும் இருந்தாலும்
உலக அளவில் அவர்களுக்கு எந்த ஆற்றலும் இருக்கவில்லை. பிறகு இந்த பலகீனமான மக்கள் இருந்து கூட எத்தகைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர் என்றால் அவர்கள் மக்காவில் இருந்தவர்களின் பார்வையில் கூட மிகவும் பலவீனமானவர்களாக கருதப்பட்டு வந்தனர். பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களது உள்ளத்தில் எந்த அளவு வீரத்தை ஏற்படுத்தி விட்டான். பிறகு அமைப்பற்ற நிலையில் இருந்து எத்தகைய உயர்வான தகுதியில் இருந்த அமைப்பை நாம் அவரிடம் பார்க்க முடிந்தது. அரபு நாட்டின் குடிமக்களாக இருந்த இதே மக்கத்துவாசிகள் எவர் கூறுவதையும் கேட்டு செயல்படுவதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். உலகில் நாகரிகம் உள்ள சமுதாயங்களின் அடையாளமாக கருதப்படுகின்ற கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடப்பது என்பது இவர்களது பார்வையில் மிகவும் இழிவான விஷயமாக இருந்தது. பிறகு ஒரு அரபு நாட்டின் புகழ்பெற்ற ஒரு பழங்கதை ஒன்றை உதாரணமாக அவர்கள் எடுத்துக் கூறுகின்றார்கள். அரபி இலக்கிய நூல்களில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அரபு நாட்டில் அமர் பின் ஹிந்த் என்ற பெயரில் ஒரு அரசர் இருந்தார். அவர் சிரியா மற்றும் ஈராக் ஆகியவற்றின் பக்கம் இருக்கின்ற ஒரு பகுதியில் ஆட்சி புரிந்து வந்தார். அரபு நாட்டில் உள்ளவர்களது நிலைமைக்கேற்ப அவர் எத்தகைய வலிமையை பெற்று திகழ்ந்தார் என்றால் அரபு நாட்டில் உள்ள அனைவரும் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. ஒரு நாள் அவர் அரசவையில் உள்ளவர்களிடம் பேசியவாறு, நான் கூறுவதை மறுக்கின்ற ஏதாவது ஒரு நபர் அரபு நாட்டில் இருக்கின்றாரா என்று கேட்டார். அதற்கு தனது கோத்திரத்தின் தலைவராக இருக்கின்ற அமர் பின் குல்சூம் என்ற ஒருவர் இருக்கின்றார். எங்களது எண்ணத்திற்கேற்ப அவர் எப்படிப்பட்ட நபர் என்றால் அவர் உங்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்க மாட்டார் என்று அவர்கள் பதில் கூறினர். அதற்கு அந்த அரசர், நல்லது, இதை உறுதிப்படுத்துவதற்காக நான் அவரை அழைக்கின்றேன் என்று கூறினார். அரசர் அமர் பின் குல்சூமை விருந்துக்கு அழைத்தார். நீங்கள் வாருங்கள், உங்களை சந்திக்க எனது உள்ளம் விரும்புகிறது என்று அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அவர் தனது கோத்திரத்தை சார்ந்த சிலரை அழைத்துக் கொண்டு அரசரிடம் வந்தார். இது அவர்களின் வழக்கமாக இருந்தது. அப்போது அரசர் ஏதோ ஒரு இடத்தில் கூடாரத்தில் தங்கியிருந்தார். அமர் பின் குல்சூம் அந்த இடத்திற்கு வந்து தானும் கூடாரமிட்டு தங்கினார். அரசர் அமர் பின் குல்சூமிற்கு எழுதிய கடிதத்தில் உங்களது தாயாரையும் மற்ற உறவினர்களையும் அழைத்து வாருங்கள் என்று எழுதியிருந்தார். அதற்கேற்ப அவர் தனது தாயாரையும் அங்கு அழைத்து வந்திருந்தார். அமர் பின் ஹிந்த் தனது தாயாரிடம், நீங்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது அமர் பின் குல்சூமின் தாயாரிடமிருந்து ஏதாவது சின்ன வேலையை வாங்க பாருங்கள், அதன் மூலம் இந்த மக்களது நிலைமை எப்படிப்பட்டது என்பது தெரிய வரும் என்று கூறினார். பிறகு அவர்கள் சாப்பிடுவதற்காக அமர்ந்ததும் அரசரின் தாயார் அமர் பின் ஹிந்துவிற்கும் அமர் பின் குல்சூமிற்கும் உணவை பரிமாற தொடங்கினார்கள். அந்த சமயத்தில் அரசரின் தாயார் அமர் பின் குல்சூம் மற்றும் அவரது உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்தார். அரசரது தாயாரே அவர்களுக்கு பணிகளில் உதவி செய்து கொண்டிருக்கும் நிலையில் அமர் பின் குல்சூமின் தாயார் ஏதாவது ஒரு பணியில் உதவி செய்வது ஒருபோதும் எவருக்கும் இழிவையோ கண்ணிய குறைவையோ ஏற்படுத்தாது. ஏனென்றால் அரசரின் தாயாரும் அங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கும் நிலையில் அரசரின் தாயாரே எல்லா பணிகளையும் திறம்பட செய்து கொண்டிருக்கும் நிலையில் அமர் பின் குல்சூமின் தாயாரும் அப்பணியில் அவருக்கு உதவுவது என்பது அவரது மகிமைக்கும் கண்ணியத்திற்கும் எதிரான ஒரு செயல் அல்ல. ஆனால் என்ன சம்பவம் நடந்தது? உணவு பரிமாறிக்கொண்ட சமயத்தில் ஒரு பாத்திரம் சிறிது தொலைவில் கிடந்தது. அமர் பின் ஹிந்தின் தாயார் உணவு பரிமாறிக் கொண்டிருக்கும் போதே அமர் பின் குல்சூமின் தாயாரிடம், சகோதரியே, அந்த பாத்திரத்தை இங்கே சற்று தள்ளி விடுங்கள் என்று கூறினார். இதைவிட அதிகமாக அவரிடமிருந்து வேலை வாங்குவதற்கான தைரியம் அவருக்கு வரவில்லை. ஆனால் வரலாற்றில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, கோத்திரத்தின் தலைவரான அமர் பின் குல்சூமின் தாயாரிடம் இந்த விஷயத்தை கூறியதுதான் தாமதம். அவரது தாய் எழுந்து நின்று மிகவும் உரத்த குரலில், குல்சூமின் புதல்வனே, உனது தாய்க்கு இழிவு ஏற்பட்டு விட்டது என்று கூற ஆரம்பித்தார். அமர் பின் குல்சூம் அந்த சமயத்தில் அரசருடன் உணவருந்தி கொண்டிருந்தார். சாப்பிட்டுக் கொண்டிருந்ததால் அவர் தனது வாளை ஒரு பக்கம் தொங்க விட்டிருந்தார். ஆனால் தனது தாயாரின் குரலை கேட்டதுமே அவர் தன் தாயாரிடம் சென்று, உனக்கு என்ன இழிவு நேர்ந்தது என்று கேட்கவில்லை. கோத்திரத்தின் தலைவர் பதற்றத்துடன் எழுந்து நின்றார். கூடாரத்தில் இங்குமங்கும் பார்த்தார். கூடாரத்தில் அரசரின் வாள் தொங்கிக் கொண்டிருந்தது. அவர் அந்த வாளை உரையிலிருந்து எடுத்தார். பிறகு அரசரை கொன்றுவிட்டார். பிறகு அவர் தனது கோத்திரத்தை சார்ந்தவர்களை அழைத்து அரசரின் எல்லா செல்வங்களையும் பொருள்களையும் கொள்ளையடியுங்கள் என்று கூறினார். இந்த மக்கள் எவருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பதை சற்றும் சகித்துக் கொள்வதில்லை. ஆனால் பிறகு இதே அரபு நாட்டு மக்களை நாம் பார்க்கின்றோம். ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் எவ்வாறு அல்லாஹ் தஆலா அவர்களது உள்ளத்தை மாற்றினான். இதே அரபு நாட்டின் மக்களிலிருந்தே புரியும் திறன் கொண்ட படித்த சமுதாயத்தில் கண்ணியமிக்க ஒரு நபராக திகழ்ந்த ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் ஒரு தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள்.
அப்போது ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த போதனையை கேட்பதற்காகவே அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது ஏதோ ஒரு காரணத்தினால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த மக்களிடம், மக்களே பள்ளிவாசலில் அமருங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் நிலையில் அவர்கள் இந்த குரலை கேட்டதுமே அவர்கள் அங்கேயே அமர்ந்து விட்டார்கள். பிறகு குழந்தைகளைப் போல தவழ்ந்து தவழ்ந்து பள்ளிவாசலின் பக்கம் செல்ல ஆரம்பித்தார்கள். அப்போது அவரது நண்பர் ஒருவர் அவரை கடந்து சென்றார். அவர், அப்துல்லா பின் மஸ்ஊதே, நீங்கள் ஏன் இவ்வாறான வேடிக்கையான செயலை செய்ய ஆரம்பித்துள்ளீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். கீழே தரையில் உட்கார்ந்தவாறே ஏன் செல்கின்றீர்கள்? நேராக நிமிர்ந்து நின்று ஏன் நடக்காமல் இருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அசல் விஷயம் என்னவென்றால், எனக்கு ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உட்காருங்கள் என்ற அந்த குரல் கேட்டது. நான் பள்ளிவாசல் வரை செல்லும் வரையில் நான் உயிருடன் இருப்பேனா இருக்க மாட்டேனா என்று எனக்கு என்ன தெரியும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படியாத நிலையில் எனது முடிவு இருந்துவிடக் கூடாது என்று நான் சிந்தித்தேன். எனவேதான் நான் அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டேன். பிறகு நான் அமர்ந்திருக்கும் நிலையிலேயே பள்ளிவாசல் பக்கம் செல்ல ஆரம்பித்தேன் என்று கூறினார்கள். இப்போது இந்த சம்பவத்தை அமர் பின் குல்சூமின் சம்பவத்துடன் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு அரசர் அவரை விருந்துக்கு அழைக்கின்றார். அவரது தாயாரிடம் அரசரின் தாயார் பெரிய வேலை எதையும் செய்யும்படி கூறவில்லை, தான் செய்கின்ற ஒரு பணியைத்தான் செய்யும்படி கூறினார்கள். அதுவும் தனது மகனை விட குறைந்த தகுதியில் இருக்கும் ஒரு நபருக்காக அந்த பணியை அவர்கள் செய்தார்கள். அவர் செய்யும்படி கூறிய வேலை ஒரு பெரிய வேலை அல்ல, மிகவும் சாதாரணமான ஒரு சிறிய பணியை செய்யும்படியே அவர்கள் கூறினார்கள். ஆனால் கோத்திரத்தின் தலைவரின் தாயாரால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. இந்த பணியை செய்யும்படி கூறியதுமே அவரது தாய், எனக்கு அவமரியாதை ஏற்பட்டு விட்டது என கூச்சலிட ஆரம்பித்து விட்டார். ஆனால் இதே பிரிவினரை சார்ந்த ஒரு நபர் தெருவில் ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது குரலை கேட்கின்றார். குரலை கேட்டதும் தெருவிலேயே அமர்ந்து விடுகின்றார். உலகில் பொதுவாக இழிவாக கருதப்படுகின்ற அத்தகைய ஒரு செயலையும் அவர் செய்கின்றார். பிறகு தொடர்ந்து எழுதுகின்றார்கள், நிச்சயமாக நீங்கள் அவரை பைத்தியக்காரர் என்று நினைப்பீர்கள். ஆனால் சஹாபாக்கள் நிலை எவ்வாறு இருந்ததென்றால், அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் தங்களை பைத்தியக்காரர்களாகவே ஆக்கிக் கொண்டனர். ஏனென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதாகும் என்று அவர்கள் கருதினார்கள். பிறகு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து எழுதுகின்றார்கள், மதீனாவில் உள்ள மக்கள் போர் செய்வதில் மிகவும் கீழ்நிலையில் இருப்பவர்களாகவும் இழிவானவர்களாகவும் கருதப்பட்டு வந்தனர். இவ்வாறே நமது நாட்டிலும் சில சமுதாயங்கள் போர் புரிவதில் திறமையற்றவர்களாக கருதப்படுகின்றனர். மதீனாவில் உள்ள மக்கள் செல்வந்தர்களாக இருந்தனர், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் சிறந்த விவசாயிகளாக இருந்தனர். ஆனால் எவ்வாறு நமது நாட்டில் சில சமுதாயங்கள் தமது சில தொழில்களின் காரணமாக இழிவாக கருதப்படுகின்றார்களோ அவ்வாறே அவர்களும் இழிவாக கருதப்பட்டு வந்தனர். ஏனென்றால் அவர்கள் வயல்களை உழுகின்ற வேலைகளை செய்து வந்தனர். வயல்களை உழுகின்ற பணியை செய்வதை அரபு மக்கள் விரும்புவதில்லை. அரபு நாட்டு மக்கள் தங்களிடம் இத்தனை குதிரைகள் உள்ளன, இத்தனை ஒட்டகங்கள் உள்ளன என்பதில் பெருமை கொள்பவர்களாக இருந்தனர். மேலும் இவ்வாறு கொள்ளையடிக்க வேண்டும், இவ்வாறு தாக்குதல் நடத்த வேண்டும் என்பன போன்ற விஷயங்களிலும் அவர்கள் தற்பெருமை கொள்பவர்களாக இருந்தனர். மதீனாவில் உள்ள மக்கள் விவசாயத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தனர். அவர்கள் கொள்ளையடிப்பதில்லை. மேலும் ஒட்டகங்களையும் குதிரைகளையும் அவர்கள் அதிகமாக வைத்திருக்கவும் இல்லை. ஏனென்றால் அவற்றை அதிகமாக வைத்திருந்தால் அவற்றிற்கு எங்கிருந்து அவர்களால் உணவு தர முடியும்? எனவேதான் அவர்கள் அரபு நாட்டு மக்களின் பார்வையில் மற்றவர்களை விட கீழ்நிலையில் இருப்பவர்களாக கருதப்பட்டு வந்தனர். அரபு நாட்டு மக்கள் இவர்களை பற்றி அவர்கள் காய்கறிகளை விதைக்கின்றவர்கள் என்று கூறி வந்தனர். அவர்கள் செழிப்பான நிலையில் வாழ்ந்து வந்தனர் என்பதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும்? அவர்கள் தோட்டங்களை உருவாக்கினர், வயல்களை செழிப்பாக வளர செய்தனர், அதன் மூலம் செல்வங்களையும் பொருள்களையும் ஒன்று திரட்டுவதில் ஈடுபட்டனர். இப்படிப்பட்டவர்களால் எப்படி போர் புரிய முடியும்? அவர்கள் தலைமுறை தலைமுறையாக இதே பணிகளைத்தான் செய்து வந்தனர். எனவே அவர்கள் போர் புரிவதற்கு தகுதியற்றவர்களாக கருதப்பட்டு வந்தனர். கூறுகின்றார்கள், அரபு நாட்டு மக்களின் பார்வையில் மதீனாவில் இருந்த மக்கள் மிகவும் பலவீனமானவர்களாக கருதப்பட்டு வந்தனர். இவர்கள் வயலில் உழக்கூடிய வேலையை செய்வோர்கள் என்று அவர்களை பற்றி இழிவாக பேசினர். ஆனால் அதே மக்களை பாருங்கள், அவர்கள் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் உறவை ஏற்படுத்திக் கொண்ட பிறகு அவர்களிடம் எவ்வளவு பெரிய மாற்றம் உருவாகிவிட்டது. காய்கறிகளை விதைக்கின்ற, வயல்களை உழுகின்ற பணிகளை செய்து வந்த அதே மக்கள் உலகில் மிக சிறந்த சிப்பாய்களாக ஆகிவிட்டனர்.
பதர் போரின் போது மக்காவில் உள்ள பெரும் பெரும் தலைவர்கள் ஒன்று திரண்டிருந்தனர். இன்று முஸ்லிம்களை நாம் அழித்து விடலாம் என்று அவர்கள் நினைத்தனர். பல போர்க்களங்களை கண்ட 1000 அனுபவமிக்க சிப்பாய்கள் இரவு பகலாக போர்களில் ஈடுபட்டு எதிரிகளை வாழ்வீச்சு மூலம் தாக்குவதையே எப்போதும் தமது பணியாக செய்து வந்தவர்கள் இன்று முஸ்லிம்களுக்கு எதிராக அணிதிரண்டிருந்தனர். முஸ்லிம்களின் எண்ணிக்கை 313 நபர்களை கொண்டதாக இருந்தது. இந்த 313 முஸ்லிம்களில் சிலரிடம் வாள் கூட இருக்கவில்லை என்று சில வரலாற்று நூல்களில் எழுதப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதற்கு பகரமாக தடிகளை கொண்டு வந்திருந்தனர். எவ்வித பொருள்களும் பலமும் இல்லாத இந்த தருணத்தில் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக சென்ற போது 2 அன்சாரி சிறுவர்களும் பிடிவாதமாக நாங்களும் உங்களுடன் வருவோம் என்று கூறினர். இறுதியில் ஹஜ்ரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரு சிறுவர்களுக்கும் தன்னுடன் வருவதற்கான அனுமதியை வழங்கினார்கள். மிகவும் வீரமிக்க அனுபவமிக்க சிப்பாயாக இருந்த ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் அந்த நாளில் எங்களது உள்ளத்தில் உள்ள உணர்வுகள் யாருக்கும் தெரிந்திருக்காது. இன்று இறைவன் நமக்கு போர் புரிவதற்கான அனுமதியை வழங்கியிருப்பதால் நாம் மக்கத்துவாசிகள் நமக்கு கிடைத்த அநீதிகளுக்காக அவர்களை நாம் பழிவாங்குவோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அவர்களே தொடர்ந்து கூறுகின்றார்கள், சிறந்த சிப்பாய் ஒருவர் நன்றாக போர் புரிய முடியும் என்றால் அவருக்கு வலப்புறமும் இடப்புறமும் உள்ளவர்கள் வலிமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும், நன்றாக போர் செய்யும் திறன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர் தாக்குதல் நடத்தியவாறு எதிரிகளின் அணிக்குள் நுழைகின்ற போது அவர்கள் இருவரும் அவரது முதுகுப்புறத்தை எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும். எனவேதான் வீரமிக்க சிப்பாய்கள் எப்போதுமே நடுப்பகுதியில் நிற்க வைக்கப்படுவார்கள். ஏனென்றால் அவருக்கு வலப்புறமும் இடப்புறமும் குறிப்பான பாதுகாப்பு இருக்க வேண்டும். அவர் எதிரிகளின் அணியை கிழித்தவாறு முன்னேறி செல்கின்ற போது அவரது முதுகுப்புறம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் எனது இந்த எண்ணத்திற்கேற்ப எனது வலப்புறமும் இடப்புறமும் பார்த்தபோது, அதாவது எனது வலப்பக்கமும் இடப்பக்கமும் யார் இருக்கின்றார்கள் என்று நான் பார்த்தபோது 15 வயதை அடைந்திருந்த 2 அன்சாரி சிறுவர்கள் எனது வலப்புறத்திலும் இடதுபுறத்திலும் நின்று கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். முதலாவதாக இவர்கள் மதீனாவாசிகள் என்பதை நான் எண்ணி பார்த்ததுமே எனது உள்ளம் சோர்ந்து விட்டது. மதீனாவாசிகள் போர் புரியும் திறனற்றோர்கள் ஆவர். அதிலும் இவர்களோ 15 வயது சிறுவர்கள் ஆவர். இவர்கள் என்னை எப்படி பாதுகாக்கப் போகின்றார்கள்? எனது உள்ளத்தில் உள்ள வேகம் உள்ளத்திலேயே இருந்து விட்டது. எனது பரிதாபமான நிலையை கூட நான் வெளிப்படுத்தி கூற முடியவில்லை. தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கையில் எனது வலப்பக்கம் இருந்தவர் தனது கை முட்டால் என்னை இடித்தார். அந்த சிறுவன் பக்கம் அவன் என்ன சொல்ல போகின்றான் என்று நான் பார்த்தபோது அவன் தனது வாயை எனது காதலில் கொண்டு வந்து மெல்லிய குரலில், சிறிய தந்தையே, ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பமளித்த அந்த அபூ ஜஹீல் யார் என்று கேட்டான். எனது உள்ளம் இன்று நான் அவனை பழிவாங்க வேண்டும் என்று விரும்புகிறது என்று கூறினான். நான் அவனுக்கு பதில் கூற முற்பட்ட போது மறுபுறத்தில் இருந்தவர் தனது கை முட்டால் என்னை இடித்தார். அந்த சிறுவனும் தனது வாயை எனது காதலகில் கொண்டு வந்து, சிறிய தந்தையே, ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பமளித்த அந்த அபூ ஜஹீல் யார் என்று கேட்டான். எனது உள்ளம் இன்று அவனை பழிவாங்க விரும்புகிறது என்றும் கூறுகின்றார்கள். எனது உள்ளத்தில் கூட இந்த எண்ணங்கள் வரவில்லை. அபூ ஜஹீல் தலைவன் ஆவான். படையின் நடுவில் அவன் இருக்கின்றான். நன்கு போர் புரிகின்ற வீரர்கள் அவனுடன் அவனது பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். அவன் வரை சென்று அவனை கொலை செய்பவர்கள் எவ்வாறு இருப்பினும் எதையும் செய்ய முடியாது என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் இந்த சிறுவர்களின் எண்ணம் அதற்கு நேர்மாறாக இருந்தது. நான் சைகை மூலம் சுட்டிக்காட்டினேன். 2 சிறுவர்களுக்குமே அபூ ஜஹீலை கொலை செய்பவனாக நாம் ஆக வேண்டும், இந்த தொண்டு எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், இந்த பரிசு எங்களுக்கே கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் மிகுந்த கவலையுடன் இருந்தார்கள். ஆனால் இந்த இருவரது உள்ளத்திலும் ஈமான் ஒரே விதமான உணர்வை தான் ஏற்படுத்தியிருந்தது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த இருவரது கேள்வியால் எனது உள்ளம் வியப்பில் ஆழ்ந்து விட்டது. அவர்களது ஈமானை பார்த்து நான் மிகவும் வியப்படைந்தேன். ஆனால் உங்களது எண்ணம் நிறைவேறுவது என்பது எவ்வளவு சாத்தியமற்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக நான் எனது விரலை சைகை மூலம் சுட்டிக்காட்டுவதற்காக உயர்த்தி, படைக்கு நடுவில் எந்த நபர் குதிரையில் சவாரி செய்தவாறு வருகின்றாரோ, எவரது தலை முதல் கால் வரை ஆயுதங்கள் தரிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றதோ, எவருக்கு முன்னால் 2 தளபதிகள் உருவிய வாளுடன் பாதுகாப்பிற்காக நிற்கின்றார்களோ அவர்தான் அபூ ஜஹீல் என்று கூறினேன். அப்போது அபூ ஜஹீலுக்கு முன்னால் இக்ரிமா அவர்களும் இன்னொரு புகழ்பெற்ற தளபதியும் உருவிய வாளுடன் பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருந்தனர். கூறுகின்றார்கள், இக்ரிமாவும் சாதாரண சிப்பாய் அல்ல, மாறாக உலகில் உள்ள சிறந்த சிப்பாய்களில் ஒருவராக அவர் இருந்தார். இந்த இருவருமே அந்த சமயத்தில் உருவிய வாளுடன்
அபூஜஹலுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தனர். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் எனது விரலை உயர்த்தி சுட்டிக்காட்டியவாறு அபூஜஹில் யார் என்பதை அவர்களுக்கு தெரிவித்தேன். அவர்களது எண்ணம் நிறைவேறுவது எத்தகைய சாத்தியமற்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காகவே அவ்வாறு செய்தேன். கூறுகின்றார்கள், உயர்த்தப்பட்ட எனது விரல் மடக்கப்படுவதற்கு முன்பே எவ்வாறு பருந்து பறவைகள் மீது தாக்குதல் நடத்துமோ அதுபோன்று இவர்கள் இருவரும் ஒரே நொடியில் அபூஜஹிலை தாக்கினர். அப்போதுதான் என்ன நடக்கின்றது என்ற உணர்வு காஃபிர்களின் படையில் இருந்தவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த இருவரும் அபூஜஹிலை காயப்படுத்தி கீழே விழும்படி செய்துவிட்டனர். அந்த இருவரில் ஒருவரது கை வெட்டப்பட்டு விட்டது. அவர் வெட்டப்பட்ட கையை தனியாக எடுத்து எரிந்துவிட்டு மீண்டும் முன்னேறி சென்றார். இவ்வாறு அவர்கள் இருவரும் அபூஜஹலை காயப்படுத்தி அவனை கீழே விழும்படி செய்தனர். இவ்வாறு பதர் போர் தளபதி இல்லாத நிலையில் நடந்தது. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் இழிவாக கருதப்பட்டு வந்தனரோ, எந்த சமுதாயத்தின் மக்கள் போர் செய்வதற்கே தகுதியற்றவர்கள் என்று கருதப்பட்டு வந்தனரோ அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டதால் அவர்களிடம் எத்தகைய மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அபூஜஹிலும் இறக்கும் போது கூட என்னை மதீனாவை சார்ந்த 2 சிறுவர்கள் கொன்று விட்டார்களே என்ற ஏக்கத்துடன் தான் இறக்கின்றான். அவன் சொன்னான், மரணத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை. சிப்பாய்கள் போரின் போது மரணிப்பார்கள், ஆனால் மதீனாவாசியான 2 சிறுவர்கள் என்னை கொன்று விட்டார்களே என்ற கவலையும் வேதனையும் தான் எனக்கு ஏற்பட்டுள்ளது என்று அவன் கூறினான். ஆக எந்த மக்களை அரபு நாட்டில் இருந்த மக்கள் சிப்பாய்கள் என்று கூட கருதாமல் இருந்தார்களோ அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டதும், எந்த இறைவனின் பிடியில் உள்ளங்கள் இருக்கின்றதோ, யாரிடம் பலகீனமானவர்களை ஆற்றல் மிக்கவர்களாக ஆக்குவதற்கான சக்தி இருக்கின்றதோ அந்த இறைவன் அவர்களை எந்த அளவு வீரமிக்கவர்களாகவும் பயில்வான்களாகவும் ஆக்கிவிட்டான் என்றால், எந்த விஷயத்தை ஒரு அனுபவமிக்க தளபதி சாத்தியமற்றது என்று கருதினாரோ இறைவன் அந்த பணியை அந்த சமுதாயத்தை சேர்ந்த 2 சிறுவர்கள் மூலம் செய்ய வைத்தார். பிறகு அரபு மக்களிடம் எந்த அளவு தன்மான உணர்வு இருந்தது என்றால் அதற்கு எதிரில் அவர்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராகி விடுவர். ஆனால் அதற்கு பிறகு அல்லாஹ் அவரது உள்ளத்தை எவ்வாறு மாற்றிவிட்டான் என்று பாருங்கள். உள்ளத்தில் இருந்த தன்மான உணர்வு கூட முற்றிலும் அகன்று விட்டதை நாம் பார்க்க முடிகிறது. பிறகு முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்பிய இளைஞரான ஒரு சஹாபியின் சம்பவத்தை எடுத்துக் கூறியுள்ளார்கள். அந்த இளைஞர் அந்த பெண்ணின் தந்தையிடம் சென்று, உங்கள் மகளை எனக்கு காட்டுங்கள் என்று கூறினார். அதற்கு அவர், இல்லை, பெண்ணை காட்ட முடியாது என்று கூறிவிட்டார். அவரது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்புகின்றேன், ஆனால் அந்த பெண்ணின் தந்தை தனது மகளை எனக்கு காட்டாமல் இருக்கின்றார் என்று கூறினார். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் தவறளித்துள்ளார், அவர் பெண்ணை காட்டியிருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அந்த இளைஞர் மீண்டும் அந்த பெண்ணின் தந்தையிடம் சென்று, நீங்கள் பெண்ணை எனக்கு காட்ட முடியாது என்று மறுத்து கூறியிருந்தீர்கள், நான் இது பற்றி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன், அதற்கு அவர்கள் திருமணத்திற்காக பெண்ணை நேரில் பார்ப்பது ஆகுமானதாகும் என்று கூறியுள்ளார்கள் என்று கூறினார். அதற்கு அந்த பெண்ணின் தந்தையார், அது ஆகுமானதாக இருக்கலாம், ஆனால் பெண்ணை நான் உனக்கு காட்ட மாட்டேன், நீ வேறு இடத்தில் வரன் பார்த்துக் கொள் என்று கூறிவிட்டார். அந்த பெண் உள்ளே அமர்ந்தவாறு இந்த எல்லா விஷயங்களையும் கேட்டுக் கொண்டிருந்தாள். இந்த விஷயங்களை கேட்டதுமே அந்த பெண் தனது முகத்தை காட்டியவாறு வெளியே வந்தார். பிறகு, தந்தையாரே, நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திற்கு முன்னதாக பெண்ணை பார்ப்பது ஆகுமானதாகும் என்று கூறியிருக்கும் போது நீங்கள் ஏன் அதை மறுத்து கூறுகின்றீர்கள் என்று கேட்டார். பிறகு அந்த இளைஞரை பார்த்து, இதோ நான் உங்கள் முன்னால் இருக்கின்றேன், என்னை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அதற்கு அந்த இளைஞர், எனக்கு உன்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இறைவனுக்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கின்ற இத்தகைய பெண்தான் எனக்கு தேவை என்று கூறினார். பாருங்கள், அரபு நாட்டு மக்களின் உள்ளங்களை வெளிப்படையாகவே அவர்கள் உலக கண்ணியங்களை தியாகம் செய்யும் வகையில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தயார் செய்து விட்டார்கள். அல்லாஹும் அவனது தூதரும் என்ன கட்டளை பிறப்பித்துள்ளார்கள் என்பதை தவிர வேறு எந்த விஷயத்தையும் அவர்கள் பார்க்கவில்லை. எனவே உலக அரசாங்கங்களால் உள்ளங்களை மாற்ற முடியாது, உள்ளங்களை அல்லாஹ் தான் மாற்றுகின்றான். அதன் விளைவாக கோழையாக இருப்பவர்கள் இறைவனின் கட்டளை கேட்ப வீரர்களாக மாறிவிடுகின்றனர். அவ்வாறு இறைவனின் கட்டளை கேட்ப வீரர்கள் கோழைகளாக மாறிவிடுகின்றனர். இறைவனின் கட்டளை கேட்ப கருமையாக இருப்பவர் வள்ளலாக மாறிவிடுகின்றார். இறைவனின் கட்டளை கேட்ப வள்ளல் கருமையாக மாறிவிடுகின்றார். இறைவனின் கட்டளை கேட்ப அறிவியினர் ஆலிமாக மாறிவிடுகின்றார். இறைவனின் கட்டளை கேட்ப ஆலிமாக இருப்பவர் அறிவியனராக மாறிவிடுகின்றார். இறைவன் ஒரு சமுதாயம் தொடர்பாக
அதை அழித்திட வேண்டும் என்று கட்டளையிட்டால் அந்த சமுதாயத்தில் உள்ள ஆலிம் அறிவினராக ஆகிவிடுகின்றார், அதன் வீரர்கள் கோழைகளாக ஆகிவிடுகின்றனர், அந்த சமுதாயத்தில் உள்ள வள்ளல்கள் கருவிகளாக மாறிவிடுகின்றனர், மேலும் அதில் உள்ள ஆற்றல் படைத்த மக்கள் பலகீனம் உள்ளவர்களாக ஆகிவிடுகின்றனர். இறைவன் ஏதாவது ஒரு சமுதாயம் தொடர்பாக அது முன்னேற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதில் உள்ள கோழைகள் வீரர்களாக ஆகிவிடுகின்றனர், அந்த சமுதாயத்தில் உள்ள அறிவியினர்கள் ஆய்வுகளாக ஆகிவிடுகின்றனர், அதில் உள்ள கருவிகள் வள்ளல்களாக ஆகிவிடுகின்றனர், அதில் உள்ள முட்டாள்கள் அறிவாளிகளாக ஆகிவிடுகின்றனர். நான் எனது வாழ்நாளில் இப்படிப்பட்ட பல உதாரணங்களை பார்த்துள்ளேன். கூறுகின்றார்கள், அகமதிகளிலும் இப்படிப்பட்ட விஷயங்களை நான் பார்த்துள்ளேன். ஒரு நபர் தூய உள்ளத்துடன் அகமதியாகின்றார், அவர் படிக்காத அறிவியனராக இருக்கின்றார், ஆனால் அகமதியானதும் அவரது நாவு எப்படி திறக்கிறது என்றால் பெரும் பெரும் மௌலவிகள் அவரிடம் பேசுவதற்கு அஞ்சுகின்றனர், அவரை தவிர்த்து விட்டு தப்பி ஓடுகின்றனர். அறிஞராக இருக்கின்ற சிலர் நமது ஜமாத்தில் இணைவதையும் நாம் பார்த்துள்ளோம், ஆனால் அவரது உள்ளங்களில் அகமதியை தொடர்பான உண்மையான பற்று இல்லாமல் இருப்பதால் அகமதி அல்லாதவராக இருந்த சமயத்தில் மார்க்க அறிவை பெறாத முட்டாள்களாக இருந்ததை போன்றே அகமதியான பிறகும் அவர்கள் இருக்கின்றனர். இதிலிருந்தும் நமது அறிவு நமது சொந்த அறிவு அல்ல, மாறாக அது இறைவன் வழங்கும் அறிவாகும் என்பது மிக தெளிவாக தெரிய வருகிறது. நமது வீரம் நம்முடையதல்ல, இறைவன் வழங்குகின்ற வீரமாகும். நமது தியாகங்கள் நாமே செய்தவை அல்ல, மாறாக அவை இறைவன் வழங்கிய தௌஃபீக்கின் விளைவுகளே ஆகும். அவை இறைவன் வழங்கிய வீரமாக இல்லாமல் இருந்தால், அவை இறைவன் வழங்கிய அறிவாக இல்லாமல் இருந்தால், அந்த தைரியம் இறைவன் வழங்கிய தைரியமாக இல்லாமல் இருந்தால் அதற்கு மன தூய்மையுடன் என்ன தொடர்பு இருக்கின்றது? பிறகு அதற்கு நமது உழைப்பு, சொந்த முயற்சி ஆகியவற்றுடன் மட்டுமே தொடர்பு இருக்கும். ஆனால் உலகை சார்ந்திருக்கும் மக்கள் இந்த விஷயங்களை அறியாவிட்டாலும் அவர்களது உள்ளத்தில் பற்று இருக்கின்றது. பிறகு இதற்கான ஒரு உதாரணத்தை அவர்கள் கூறியுள்ளார்கள். அதை சுருக்கமாக நான் கூறிவிடுகின்றேன். பீரா என்ற பெயரில் ஒருவர் இருந்தார். அவர் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஊழியராக இருந்து வந்தார். அஹ்மதியத் என்றால் என்ன என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் அவருக்கு மிகுந்த நேசம் இருந்து வந்தது. அவரது பெற்றோர்கள் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவரை விட்டுவிட்டு சென்று விட்டனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்ததில் அவர் குணமடைந்தார். அவர் எப்போதும் அவரது வீட்டின் முற்றத்திலேயே இருந்து வந்தார். அவரது உறவினர்கள் அவரை திரும்ப அழைத்து செல்வதற்காக வந்தபோது அவர் யார் எனக்கு சிகிச்சை அளித்தார்களோ அவர்களிடமே நான் இருப்பேன் என்று கூறிவிட்டார். அவர்களுடன் திரும்பி செல்ல மறுத்துவிட்டார். வீட்டு முற்றத்திலேயே அமர்ந்திருப்பார். பிறர் கூறும் தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பது, விருந்தினர்களுக்கு உணவை கொண்டு வந்து சேர்ப்பது ஆகியவை அவரது பணியாக இருந்தது. ஆனால் தொழுகைகளை தொழாமல் இருந்து வந்தார். ஹஜ்ரத் முதலாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இங்கேயே உட்கார்ந்து கொண்டு தொழாமல் அவர் இருந்தால் அதன் காரணமாக பிறரது தடுமாற்றத்திற்கு அவர் காரணமாக விடக்கூடாது என்று கருதி அவரிடம் தொழுகையை பேணும்படி கூறினார்கள். அவருக்கு நன்றாக புரிய வைத்தார்கள். ஒரு நாள் அவர் 5 வேளை தொழுகைகளையும் தொழுவதற்காக சென்றார். அவர் பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்த சமயத்தில் உள்ளே இருந்து வந்த ஒரு பெண் விருந்தாளிகளுக்காக உணவு கொண்டு வந்தார். பிறகு அவரை அழைத்தார். ஆனால் அந்த பெண்ணின் குரல் அவர் வரை சென்று சேரவில்லை. பிறகு உரத்த குரலில் அந்த பெண், உணவை இங்கிருந்து கொண்டு செல்லுங்கள், இல்லை என்றால் நான் உன்னை பற்றி புகார் செய்வேன் என்று உரத்த குரலில் கூறினார். தொழுகை நடந்து கொண்டிருந்தது. எல்லோரும் அத்தஹியாத்தில் அமர்ந்திருந்தனர். அவர் உரத்த குரலில் இதை கூறியதால் அவரது குரல் பீலா சாய் வரை எட்டிவிட்டது. அதை கேட்டதுமே அங்கிருந்தவாறே கொஞ்ச நேரம் காத்திருங்கள், அத்தஹியாத்து ஓதவா வேண்டாமா, அதற்கு பிறகுதான் வருவேன் என்று அவர் கூறினார். இதுதான் அவரது மூளையின் நிலையாக இருந்தது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த சமயத்தில் காதியானில் ரயில் வண்டி இருக்கவில்லை, போஸ்ட் ஆபீஸ் இருக்கவில்லை, டெலிகிராம் ஆபீஸ் இருக்கவில்லை, ஸ்டேஷனும் கூட இருக்கவில்லை. பட்டாரா ஸ்டேஷனில் மக்கள் இறங்கும் போது மௌலவி முகமது ஹுசைன் சாஹிப் அவர்கள் மக்களிடம் நீங்கள் காதியான் போக வேண்டாம் என்று கூறி அவர்களை வழிகெடுத்து வந்தார்கள். அங்கு சென்றால் உங்களது ஈமான் கெட்டுவிடும் என்று கூறி வந்தார்கள். ஒரு நாள் அவர் முழு நாளும் ஸ்டேஷனை சுற்றி வந்த பிறகும் கூட வேறு எந்த இறையும் அவருக்கு கிடைக்கவில்லை. அப்போது பீராவை தந்தி கொடுப்பதற்காக அங்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அவரை மௌலவி சாஹிப் பிடித்துக் கொண்டார். அவரை பார்த்து, பீரே, உனது ஈமான் கெட்டுவிட்டது, மிர்சா சாஹிப் காஃபிராகவும் தஜ்ஜாலாகவும் இருக்கின்றார்,
நவுது பில்லா, அவருக்கு பின்னால் சென்று நீ ஏன் உனது முடிவை மோசமானதாக ஆக்கிக் கொள்கின்றாய் என்று கேட்டார். பீரா அவர் கூறியதை கேட்டுக்கொண்டே இருந்தார். எல்லாவற்றையும் கூறி முடித்த பிறகு, பீரா, நான் கூறிய விஷயங்கள் எப்படி இருந்தன என்று கூறு என்று மௌலை சாஹிப் கேட்டார். அதற்கு பீரா, மௌலை சாஹிப், நான் படிக்காதவனும் முட்டாளும் ஆவேன். எனக்கு எவ்வித அறிவும் இல்லை. எந்த விஷயத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை என்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அது என்னவென்றால், பல வருடங்களாக தந்தி கொடுப்பதற்காக நான் இங்கு வந்துள்ளேன். நீங்கள் எப்போதும் இதே ஸ்டேஷனுக்கு வந்து மக்கள் காதியான் செல்வதிலிருந்தும் அவர்களை தடுத்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். உங்களது இந்த முயற்சியில் இதுவரை உங்களது எத்தனை ஷூக்கள் தேய்ந்து போயிருக்கும். மௌலை சாஹிப், அவ்வாறு இருந்தும் நீங்கள் கூறுவதை எவரும் கேட்பதில்லை. ஆனால் மிர்சா சாஹிபோ காதியானில் அமர்ந்துள்ளார்கள். அவ்வாறு இருந்தும் மக்கள் அவர்களின் பக்கம் ஈர்க்கப்படுகின்றனர். ஏதோ ஒரு விஷயம் இருப்பதனால்தான் இந்த வித்தியாசம் இருக்கின்றது என்று அவர் கூறினார். பாருங்கள், இது எவ்வளவு நுட்பமான சரியான பதிலாக இருக்கின்றது. அவருக்கு எந்த ஆதாரமும் தெரியாது. ஆனால் இத்தகைய வலுவான ஒரு பதிலை அல்லாஹ் பீராவிற்கு கற்றுத்தந்தான். அவரது தொழுகை நிலை எவ்வாறு இருந்தது என்பதை ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறிவிட்டேன். கூறுகின்றார்கள், அல்லாஹ் தனது அடியார்களுக்கும் தன்னுடன் தொடர்பு வைத்துபவர்களுக்கும் சில நேரங்களில் எத்தகைய விஷயங்களை புரிய வைக்கின்றார் என்றால் அதை பார்க்கின்ற மனிதனின் அறிவு வியப்பில் ஆழ்ந்து விடுகின்றது. ஏனென்றால் அவரிடம், அதாவது அல்லாஹ்விடம் எல்லா பொருள்களும் இருக்கின்றது. எந்த பொருள் குறைவாக இருக்கிறதோ அது அவனிடம் கண்டிப்பாக இருக்கின்றது. அறிவில் குறைவு இருந்தால் அது அவனிடம் இருக்கின்றது. தைரியத்தில் குறைவு இருந்தால் அது அவனிடம் இருக்கின்றது. தாராளமாக வழங்குவதில் குறைவு இருந்தால் அது அவனிடம் இருக்கின்றது. ஆரோக்கியத்தில் குறைவு இருந்தால் அது அவனிடம் இருக்கின்றது. கண்ணியத்தில் குறைவு ஏற்பட்டால் அது அவனிடம் இருக்கின்றது. செல்வத்தில் குறைவு ஏற்பட்டால் அது அவனிடம் இருக்கின்றது. சுருக்கமாக எல்லாவற்றின் கருவூலங்களும் அவனிடம்தான் இருக்கின்றது. தனது அடியார்களுக்கு தனது கருவூலங்களில் இருந்து அவர்களுக்கு தேவைப்படும் பங்கை அவன் எவ்விதத்தில் வழங்குகின்றான் என்றால் அதை பார்க்கின்ற மனிதன் வியப்படைகின்றான். கூறுகின்றார்கள், இங்கு காதியானில் ஒருமுறை உலகில் மிகவும் புகழ்பெற்ற பாதிரியாக இருந்த ஜோயமர் என்பவர் வந்திருந்தார். அவர் அமெரிக்காவில் வசிப்பவர். அங்குள்ள மிக பெரும் அளவில் பிரச்சாரம் செய்கின்ற ஒரு பத்திரிகையின் ஆசிரியராகவும் அவர் இருக்கின்றார். முழு உலகிலும் உள்ள கிறிஸ்துவ பிரச்சார சொசைட்டிகளில் அவருக்கு ஒரு சிறப்பான இடம் இருந்தது. அவர் காதியானை பற்றியும் கேள்விப்பட்டிருந்தார். அவர் இந்தியா வந்ததும் மற்ற இடங்களை பார்த்துவிட்டு காதியான் வந்தார். அவருடன் கோடோன் என்ற பெயருடைய இன்னொரு பாதிரியும் இருந்தார். மர்ஹூம் டாக்டர் கலிஃபா ரஷீதுதீன் சாஹிப் அந்த சமயத்தில் உயிருடன் இருந்தார்கள். அவர்கள் அந்த இருவருக்கும் காதியானில் உள்ள எல்லா இடங்களையும் காட்டினார்கள். பாதிரியா தனது குறும்புத்தனமான செயல்களில் இருந்தும் விலகாமலேயே இருந்து வந்தார். அந்த நாட்களில் காதியானில் டவுன் கமிட்டி இருக்கவில்லை. தெருக்களில் அதிகமாக அசுத்தம் நிறைந்து காணப்பட்டது. பாதிரி ஜோமர் பேசிக் கொண்டிருக்கும் போதே சிரித்தவாறு, நாங்கள் காதியானையும் பார்த்து விட்டோம், புதிய மசீஹின் கிராமத்தின் தூய்மையையும் பார்த்து விட்டோம் என்று கூறினார். டாக்டர் கலிஃபா ரஷீதுதீன் சாஹிப் அவர்கள் சிரித்தவாறே, பாதிரி சாஹிப், முதல் மசீஹின் அரசாங்கம் தான் இந்தியாவில் இருந்து வருகிறது. இது அதன் தூய்மையின் உதாரணமாகும். இரண்டாவது மசீஹின் அரசாங்கம் இன்னும் நிறுவப்படவில்லை என்று கூறினார்கள். இதை கேட்டு அவர் வெட்கப்பட்டார். அதற்கு முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் உங்களை சந்திக்க விரும்புகின்றேன் என்று எனக்கு அவர் தூது செய்து அனுப்பியிருந்தார். எனது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும் கூட நான் அவரை சந்தித்தேன். அப்போது பாதிரி ஜோமர், நான் 1-2 கேள்விகளை கேட்க விரும்புகின்றேன் என்றார். அதற்கு நான் கூறுங்கள் என்றேன். மறுபிறவி தொடர்பான இஸ்லாத்தின் கொள்கை என்ன? இஸ்லாம் இந்த கொள்கையை ஏற்கின்றதா மறுக்கின்றதா என்று அவர் கேட்டார். இந்த கேள்வியை அவர் கேட்டவுடன் அல்லாஹ் உடனடியாக இந்த விஷயத்தை அந்த உள்ளத்தில் போட்டான். அதாவது கேள்வி கேட்பவரின் நோக்கம் என்னவென்றால், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட மசீஹை நாசிரத்தில் பிறந்த மசீஹின் பிரதிபிம்பம் என்றும் அவரை போன்றவர் என்றும் கூறுகின்றீர்கள். அதற்கு நாசிரத்தில் பிறந்த மசீஹின் ஆன்மா இவரிடம் வந்துவிட்டது என்றுதானே பொருள். இவ்வகையில் இது மறுபிறவி கொள்கையாகத்தான் இருக்கின்றது. மறுபிறவி கொள்கையானது திருக்குர்ஆனுக்கு மாற்றமானதாகும் என்றே அவர் கூற இருந்தார். எனவே நான் சிரித்தவாறே அவரிடம், பாத்ரி சாஹிப், உங்களுக்கு தவறு ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் மிர்சா சாஹிபிடம் நாசிரத்தில் பிறந்த மசீஹின் ஆன்மா வந்திருப்பதாக கருதவில்லை. அவர்களை நாங்கள் நாசிரத்தில் பிறந்த மசீஹை போன்றவர் என்று கூறுவது அவர்கள் தமது ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் அவர்களை ஒத்த நிறத்தை உடையவர்களாக வந்துள்ளார்கள் என்றே கூறுகின்றோம் என்று கூறினேன். நான் இந்த பதிலை கூறியதும் எனது கேள்வி இதுதான் என்பதை உங்களுக்கு யார் கூறினார் என்று அவர் என்னிடம் கேட்டார். இன்டைரக்டாக அவரது கேள்வி வேறு வகையில் இருந்தது. எவ்வாறு இருப்பினும் இதனை நீங்கள் எவ்வாறு கூறுகின்றீர்கள் என்பதை அறிந்து கொள்வதே எனது நாட்டமாக இருந்தது என்று அவர் கூறினார். பிறகு நான் அவரிடம், உங்களது இரண்டாவது கேள்வி என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், எனது இரண்டாவது கேள்வி நபியின் வருகை எந்த இடத்தில் நிகழ வேண்டும் என்பதாகும் என்றார். அதாவது அவர் தனது பணிகளை நிறைவேற்றுவதற்கு எத்தகைய இடம் அவருக்கு இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கேள்வி. அவர் இந்த இரண்டாவது கேள்வியை கேட்டவுடனே அல்லாஹ் எனது உள்ளத்தில் அந்த விஷயத்தை போட்டான். காதியான்
ஒரு சிறிய கிராமமாகும். இது உலகின் தலைமையகமாக எப்படி மாறப்போகிறது? அந்த சிறிய கிராமத்திலிருந்து முழு உலகிற்கும் நாம் எவ்வாறு பிரச்சாரம் செய்ய முடியும்? முழு உலகிலும் இஸ்லாத்தின் பிரச்சாரத்தை எட்ட வைப்பதுதான் மிர்சா சாஹிப் நோக்கமாக இருக்கின்றது என்றால், முழு உலகிலும் அவர்களது குரல் எட்டுகின்ற ஒரு இடத்தில் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் காதியான் ஒரு சிறிய கிராமமாகும். அந்த கிராமத்தில் அல்லாஹ் ஏன் அவர்களை அனுப்பினான் என்பன போன்ற கேள்வி கேட்டவரது அசல் நோக்கமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் உடனடியாக எனது உள்ளத்தில் போட்டுவிட்டான். நான் மீண்டும் சிரித்தவாறு அவரிடம், பாதிரி சாஹிப், நாசரத்தை விட பெரிய நகரம் ஒன்றிருந்தால் அங்கு நபி வர முடியுமா என்று கேட்டேன். முதலாவது மசீஹ் எந்த கிராமத்தில் தோன்றினார்களோ அந்த கிராமத்திற்கு நாசரத் என்று பெயர். நாசரத்தின் மக்கள் தொகை 10 அல்லது 12 வீடுகளை கொண்டதுதான் என்று நான் கூறினேன். எனது இந்த பதிலை கேட்டு மீண்டும் அவரது நிறம் மாறிவிட்டது. நான் இரண்டாவது கேள்விக்கும் பதில் கூறிவிட்டதை எண்ணி அவர் வியப்படைந்தார். இவ்வாறு அவர் மூன்றாவதாக ஒரு கேள்வியையும் கேட்டார். அது எனது நினைவில் இல்லை. எவ்வாறு இருப்பினும் அவர் 3 கேள்விகளை கேட்டார். ஆனால் 3 கேள்விகள் தொடர்பாகவும் அல்லாஹ் முதலிலேயே கேள்வி கேட்பவர் இந்த கேள்விகளை கேட்பதற்கான அசல் நோக்கம் என்ன என்பதை எனது உள்ளத்தில் போட்டுவிட்டார். அவர் சுற்றி வளைத்து வேறு விதமாக கேள்விகளை கேட்டாலும் அல்லாஹ் அவரது அசல் நோக்கம் என்ன என்பதை எனக்கு தெரியப்படுத்தி விட்டான். இதனால் அவருக்கு எதுவும் பேச முடியாமல் ஆகிவிட்டது. இவ்வாறு அல்லாஹ் உள்ளங்கள் மீது வியக்கத்தக்க வகையில் தனது ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகின்றான். இந்த தனது ஆதிக்கத்தின் கீழ் தனது அடியார்களை கொண்டு வருவதன் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு உதவுகின்றான். எனவே உள்ளங்கள் அல்லாஹ்வின் ஆதிக்கத்தின் கீழ் தான் இருக்கின்றன, அடியார்களின் ஆதிக்கத்தின் கீழ் அவை இல்லை. கூறுகின்றார்கள், வரட்டுவாதம் செய்கின்ற ஒரு முல்லா பள்ளிவாசலில் வைத்து என்னை சந்தித்து மிர்சா சாஹிப்பின் உண்மைக்கான ஆதாரத்தை தாருங்கள் என்று கூறினார். நான் திருக்குரான் இருக்கின்றது, முழு குரானும் ஹதரத் மிர்சா சாஹிப்பின் உண்மைக்கு ஆதாரமாக திகழ்கிறது என்று கூறினேன். அது எந்த வசனம் என்று அவர் என்னிடம் கேட்டார். திருக்குரானின் எல்லா வசனங்களுமே மிர்சா சாஹிப்பின் உண்மைக்கு ஆதாரமாக இருக்கிறது என்று நான் கூறினேன். திருக்குரானின் ஒவ்வொரு வசனமும் ஏதாவது ஒரு வகையில் நபியுடன் தொடர்புடையதாக உள்ளது என்பது உண்மைதான். ஆனால் சில வசனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால் அவற்றை புரிவதும் அது எந்த வகையில் நபியின் உண்மைக்கு ஆதாரமாக திகழ்கின்றது என்பதையும் விளக்குவது என்பது மிகவும் சிரமமானதாகும். ஒரு வசனத்தில் போர் பற்றிய சம்பவம் வந்திருந்தாலும் அந்த வசனம் மூலமாகவும் நபியின் உண்மையை நிரூபிக்க முடியும். ஆனால் அவற்றை சாதாரண இயல்புள்ள மக்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் எனக்கு எத்தகைய உறுதி இருந்தது என்றால், அல்லாஹ் அவர் மீது தனது ஆதிக்கத்தை செலுத்தி அவர் நாவிலிருந்தும் எத்தகைய வசனத்தை கூற வைப்பான் என்றால் அதன் மூலமாக மிகவும் விளக்கமான முறையில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரது உண்மை நிரூபணமாகிவிடும் என்ற உறுதி எனக்கு ஏற்பட்டது. பிறகு கூறுகின்றார்கள், இறுதியில் அவர் இந்த வசனத்தை தான் ஓதினார், வமினன் நாஸி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிரி வமா ஹும் பிமுஃமினீன். அப்போது எனக்கு இது இறைவனின் ஆதிக்கமே ஆகும், அவன் அவரது நாவுகளிலிருந்து அத்தகைய வசனத்தையே கூற வைத்துள்ளான் என்பது புரிய வந்தது. நான் அவரிடம் இந்த வசனம் யாரை பற்றி கூறுகிறது என்று கேட்டேன். இந்த வசனம் முஸ்லிம்களுடன் தொடர்புடைய வசனமா, முஸ்லீம் அல்லாதவுடன் தொடர்புடைய வசனமா என்று நான் கேட்டேன். அவர் ஏற்கனவே இந்த கேள்வியை கேட்டிருந்தார். அதாவது முஸ்லிம்கள் தொழுகின்றனர், நோன்புகளை நோக்கின்றனர், ஹஜ் செய்கின்றனர், இறைவன் மற்றும் அவனது தூதர் மீது ஈமான் கொள்கின்றனர். அவ்வாறு இருக்கும்போது ஒரு நபி வர வேண்டிய என்ன தேவை இருக்கின்றது என்று அவர் ஏற்கனவே கேள்வி கேட்டிருந்தார். இதற்கு பிறகு அவர் இந்த வசனத்தை படித்ததும் இந்த வசனம் யாருடன் தொடர்புடையதாக இருக்கிறது என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் இது முஸ்லிம்களுடன் தொடர்புடைய வசனமாகும் என்று பதில் கூறினார். அதற்கு நான் பிறகு இந்த வசனம் என்ன கூறுகிறது என்றதும், முஸ்லிம்களில் கூட சிலர் கெட்டு போய் விடுகின்றனர், அவர்கள் நாவால் நாங்கள் மூமின்களாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றனர், ஆனால் உண்மையில் அவர்கள் மூமின்களாக இருப்பதில்லை என்பதைத்தான் இந்த வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. மனிதன் தனது செயலால் தனது ஈமானை நிரூபிக்காதவரை தன்னை மூமின் என்று கூறுவது மட்டும் போதாது என்றுதான் திருக்குர்ஆன் கூறுகிறது. முஸ்லிம்களும் சீர்குலைந்து போகும்போது அவர்களை சீர்திருத்துவதற்காக அல்லாஹ் ஒரு நபி அனுப்புவானா அனுப்ப மாட்டானா என்பதை நீங்களே கூறுங்கள் என்று நான் கூறினேன். எவ்வாறு இருப்பினும் உள்ளங்களை திருப்திப்படுத்துவது அல்லாஹ்வின் பணியாகும். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்விடமிருந்தே அனைத்தும் வருகிறது, மனிதனின் ஆற்றல் எதையும் செய்ய முடியாது. எனவே நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், உலகின் ஒவ்வொரு தேவையையும் நிறைவு செய்பவன் இறைவனாகத்தான் இருக்கின்றான் என்ற உறுதியுடன் நிம்மதியிழந்த நிலையில் துவாக்கள் செய்யப்படாதவரை அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இறைவன் தந்தவற்றிலிருந்தும் வழங்குகின்ற பலரும் உலகத்தில் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களால் பிறருக்கு ஆடைகளைத்தான் வழங்க முடியும், வீட்டை வழங்க முடியும். இறைவன் வழங்கிய அறிவிலிருந்தும் பிறருக்கு பயன் தரக்கூடியவர்கள் உலகில் இருக்கின்றார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அதன் மூலமாக அவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியும். இறைவன் வழங்கிய அறிவின் மூலம் பிறரை பாதுகாப்பதற்காக இலவசமாக வழக்கை நடத்தி தருபவர்கள் உலகில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்கள் ஃபீஸ் வாங்காமல் பிறருக்கு உதவி செய்வதற்காக அந்த வழக்கை நடத்தலாம். ஆனால் இந்த எல்லா விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாக
தனது கைகளில் வைத்திருக்கும் எந்த மனிதனையும் இந்த உலகில் நாம் பார்க்க முடியாது. உள்ளங்களை மாற்றக்கூடிய தன்மை மனிதனின் கைகளில் இல்லை. உணர்வுகளை மாற்றக்கூடிய தன்மையும் மனிதனின் கைகளில் இல்லை. முழுக்க முழுக்க இறைவனிடம் மட்டும்தான் இவை அனைத்தையும் தனது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்கின்ற அந்த நிலை இருக்கின்றது. உள்ளங்களையும் அவனே மாற்றுகின்றான். உள்ளங்களில் இருக்கின்ற மறைவிலும் மறைவான உணர்வுகளையும் மாற்றுவதற்கான ஆற்றல் அவனிடம்தான் இருக்கின்றது. எதுவரை நிம்மதியற்ற நிலையில் துவாக்கள் செய்யப்படுவதில்லையோ, எதுவரை எல்லா தரப்பிலும் அவநம்பிக்கை அடைந்த பிறகும் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து துவா செய்யப்படுவதில்லையோ, அதுவரை துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் இந்த வழிமுறைக்கேற்ப துவா செய்தால் அது இறைவனது அரிசை கண்டிப்பாக சென்றடைகிறது, அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதுவே ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது சொற்பொழில் உள்ள சில விவரங்களாகும். இவற்றை மேற்கோளாக வைத்து நானும் கூற விரும்புவது என்னவென்றால், இன்றும் கூட நாம் நிலைமைகளை மாற்ற வேண்டும் என்றால் எல்லா ஆற்றல்களுக்கும் எஜமானாக இருக்கின்ற இறைவன் முன்னால் குனிய வேண்டும். எல்லா ஆற்றல்களின் தலையூற்றாக அவனே இருக்கின்றான். எல்லா விதமான உதவிகளையும் நாம் அவனிடமிருந்தே பெற முடியும். உள்ளங்களை திருப்புவதும் அவன்தான். உள்ளங்களை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருபவனும் அவன்தான். மக்களின் ஆற்றல்களை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருபவனும் அவன்தான். அல்லாஹ் அப்படிப்பட்ட துவாக்களை செய்வதற்கான தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக. யூகேவில் விருந்தோம்பல் துறையில் பணியாற்றி வந்த நமது ஒரு தூய பணியாளரும், இதற்கு முன் ஜெர்மனியில் மிக நீண்ட காலமாக பணியாற்றி வந்தவருமான மதிப்புக்குரிய அசீம் சாஹிப் அவர்கள் 2 நாட்களுக்கு முன் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவரது ஜனாசா இன்று இங்கு கொண்டு வரப்பட இருந்தது. ஆனால் சர்டிபிகேட் போன்றவற்றை பெறுவதில் சிரமங்கள் இருந்ததால் அவரது ஜனாசாவை இங்கு கொண்டு வர முடியவில்லை. அல்லாஹ் அவரது தகுதியை உயர்த்துவானாக. 1-2 நாட்களில் அவரது ஜனாசா கொண்டு வரப்பட்டு ஃபதல் பள்ளிவாசலில் வைத்து தொழுகை நடத்தப்படும். மருத்துவமனையுடன் தொடர்புடைய எல்லா நடவடிக்கைகளும் நிறைவடைந்த பிறகு எப்போது அவளது உடல் கொண்டு வரப்படுமோ அப்போது தொழுகை நடத்தப்படும். தூய உள்ளம் கொண்டவராக அவர் இருந்தார். அர்ப்பணிக்கும் தன்மையுடன் பணியாற்றுபவராக அவர் இருந்தார். நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்பவராக இருந்தார். படைப்பினங்களுக்கு தொண்டு செய்கின்ற உணர்வில் நிரம்பி காணப்பட்டார். ஒவ்வொருவரது வேதனையையும் உணரக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ் இவரது தகுதியை உயர்த்துவானாக. இவரது எல்லா பிள்ளைகளுமே படித்துக் கொண்டிருக்கின்றனர். இவருக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். 2 மகள்களும் 1 மகனும் இருக்கின்றார்கள். இவர்களும் கூட தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் இவர்களையும் தனது பாதுகாப்பில் வைப்பானாக. இவரது மனைவிக்கும் பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. இவரது பிள்ளைகள் மீது அல்லாஹ் தனது நேசத்தின் கரங்களை வைப்பானாக. அதன் மூலமாக அவர்களுக்கு தந்தை இல்லாமல் இருக்கும் அந்த குறையை அல்லாஹ் தனது அருளால் நிறைவடைய செய்வானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.